ஸ்ரீகாந்தோ மாதுரோ யஸ்ய ஜனனீதோ அமங்களா ஜனகஸ்கரோ தேவஹ தம் வந்தே ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். இந்த பதிவு இதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் எதை பற்றி அப்படின்னு முதல்ல சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஐ எம் a chartered accountant turned creative director. I worked for almost 12 years in the TI Murugappa group as finance executive. அதே சமயத்துல 1979ல நாங்க கிரேசி கிரியேஷன்ஸ் குழு ஆரம்பித்தோம். எங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கிரேசி மோகன், மாது பாலாஜி எல்லாரும் சேர்ந்து கிரேசி கிரியேஷன்ஸ் நாடக குழு ஆரம்பிச்சோம். அதுல இப்போ now 7,000 odd shows various places across the globe நாடகங்கள் போட்டிருக்கோம். அந்த நாடகங்களை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் எனக்கு கிடைத்தது. அதே மாதிரி கிரேசி மோகன் எழுதிய டிவி தொலைக்காட்சி தொடர்கள், hundreds of them, அது வேரியஸ் டிவி சேனல்ஸ்ல அந்த டிவி எபிசோட்ஸும் டைரக்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைத்தது. அதையும் தவிர கிரேசி மோகன் எழுதிய ஒரு படம், தமிழ் படம் ஜெரி, அது எங்களுடைய உற்ற நண்பர் விஸ்வநாதன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணது. அந்த படத்தையும் டைரக்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைத்தது. இதுல மோஸ்ட் ஆஃப் தி டிராமாஸ் ஏற்கனவே கலாகேந்திரா.com ஸ்வாதி மூலமாக டிவிடியா இட்ஸ் அவைலபிள் அண்ட் ஆன்லைன்லயும் இருக்கு. அண்ட் நிறைய டிவி சீரியல்ஸ் இப்போ லாக்டவுன் பீரியட்ல அந்தந்த டிவி சேனல்ஸ் அவங்களோட யூடியூப் சேனல்ல போட்டு அதுக்கு பல லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட் எனக்கு இதை தவிர my repertoire also consists of several other things. அது உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்ல தெரியாம இருக்கலாம். குறிப்பா documentaries on ace Carnatic musicians of the yesteryears, also the current years. Audio visual tribute அப்படின்னு I have termed them. அதே மாதிரி Carnatic musicians உடைய various works அதெல்லாமும் டைரக்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைத்தது. And biopics on luminaries like the legal luminary former Attorney General of India K. Parasaran அவர்கள், அதே மாதிரி எஜுகேஷனல் luminaryனா ஸ்ரீமதி YGP, and publication luminary முத்துசுவாமி of Swami's Publications, இவங்களெல்லாம் பத்தியும் biopics I was fortunate to do. And of course Nritya Saptaham and 75 years of Nritodaya of none other than the doyen of Bharata Nrityam, டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், அதையும் டைரக்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைத்தது. ஹிந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் அவர்கள் 11 வருடங்களாக நிகழ்த்தி வரும் ஒரு மாபெரும் சாதனை ஹிந்து சமய மற்றும் சேவை கண்காட்சி. அது கிட்டத்தட்ட ஒரு 8 கண்காட்சிகள்ல அது ஆடியோ விஷுவல் டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தது. இதை தவிர ஐ ஹவ் ஆல்சோ டன் ஃபிலிம்ஸ் ஆன் கிரேட் ஸ்கூல்ஸ், நிறைய கார்பரேட் ஃபிலிம்ஸ், கார்பரேட் மோட்டிவேஷனல் ஃபிலிம்ஸ், பார்மசிட்டிக்கல் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் சிகரம் வைக்கிற போல பிளெஸிங் எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓரிருக்கையில மகாபெரிவா மணிமண்டபம் அது கட்டிந்த போதே கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி prior to 2010 அதை பத்திய ஒரு தகவல் அடங்கிய படம் பண்ணணும்னு சொல்லிட்டு காலம் சென்ற நீலு அவர்களுடைய கோபிரதர் ஆத்மா அவர்கள் கேட்டுக்கொண்டது பேர்ல, ஆத்மா அவர்கள், நாராயண சுவாமி, அவர் நிறைய பேர் இன்வால்வ்டு. I was fortunate to do a 20 minutes audio visual on Mahaperiva Manimandabam that was coming up at Oririkkai. And various stages அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்போதெல்லாம் அந்த படத்தை அப்டேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனல்லையும் அந்த ஓரிருக்கை மணிமண்டபம் அந்த கன்சர்ன் யூடியூப் சேனல்ல இருக்கு. அந்த ஓரிருக்கை மகாபெரிவா மணிமண்டபம் அந்த படத்தை பார்த்துட்டு சிவசாகரம் அதை சேர்ந்த சிவராமன் என்பவர்கள் மகாபெரிவாவோட பூர்வாசிரம எங்கர் பிரதர் ஆத்ம ஞானி சிவன் சார் பத்தி ஒரு படம் பண்ண சொன்னா அதுதான் சிவன் சார் தி ஆத்ம ஞானின்ற படம். ரொம்ப யூனிக் ப்ராடக்ட்ஸ், டிவைன்லி ஒர்க்ஸ். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா in terms of length, the tribute which we made to the great லால்குடி G. Jayaraman Ji, the violin மேதை, we bow to you sir, அந்த படம் about 20-25 minutes. இப்படியே போனாக்க நான் ஃபர்ஸ்ட் I was fortunate to do my very first audio visual tribute. அது மியூசிஷியன் ராமநாதபுரம் கிருஷ்ணன் அவர்களை பத்தி,
அது என்னுடைய உயிர் நண்பர் R.K. ராமநாதன் மூலமாக எனக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து 1 hour and 20 minutes. இப்படியே பார்த்துன்னு போனாக்க பிருந்தாமா அதையும் அதே நண்பர் பண்ண படம். அது வந்து probably about 2 hours or so. The great Carnatic musician G.N. பாலசுப்ரமணியம் அவர்களுடைய சென்டனரிக்காக படம் பண்ணோம். அது 2 hours and 45 minutes. GNB the இசை வசீகரன்ற படம். அதே மாதிரி S. ராஜம் தி சகல கலா ஆச்சாரியா அப்படின்னு பண்ணோம். அது வந்து about 2.5 hours. பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் கன்னியாகுமரி, இது மாதிரி படங்கள். அண்ட் எஸ் கல்யாண்ராமன், தஞ்சாவூர் எஸ் கல்யாண்ராமன், அவரை பத்தி 3 படம் பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட். அண்ட் உமையாள்புரம் கே சிவராமன் அவருடைய மிகப்பெரிய மெகா ப்ராஜெக்ட் 9 DVDs வந்தது. அது he was teaching how to play மிருதங்கம், learn from the legend அப்படின்ற மிருதங்க சிந்தாமணிகி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி TM கிருஷ்ணா, ரவிகரன் இவர்களுடைய ஒர்க்ஸ் இதெல்லாமே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொரு லெங்த் வரும். OS அருண் அவர்கள் முதியோர் இல்லங்கள், அனாதை ஆசிரமங்கள் அங்கெல்லாம் போய் அவர் கச்சேரிகள் பண்ணி அங்க இருக்கிற இன்மேட்ஸ் எல்லாம் மகிழ்விக்கும் படங்கள். அதெல்லாம் ஷார்ட் டியூரேஷன் தான். இப்போ இருக்கிற சங்கர விஜயேந்திர பெரிவாவுடைய ஆக்ஞைப்படி வேடல்ல இருக்கிற ஜெயேந்திர பெரிவா கடிகஸ்தான் அதை பத்தி எடுத்த படங்கள் அதெல்லாம் ஷார்ட் டியூரேஷன் தான். அதுல மேக்னம் ஓபஸ் மாதிரி பண்ணது பால்காட் மணியர், அது 5.5 hours. ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் சோர்சஸ்ல அவைலபிளா இருந்தாலும் அட் அ ஸ்ட்ரெச் அவ்வளோ லெங்த் பார்க்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு விட்டு போகும். அதனால ஈவன் உட்காந்து பார்த்தா கூட சில விஷயங்கள் மறந்து போயிடும், நம்ம நோட்டீஸ் பண்ணாம கூட விட்டுடுவோம். ஸோ இந்த மாதிரி இப்ப நான் பண்ணக்கூடிய பதிவுகள் என்னன்னா, இந்த ரேஞ்ச் ஆஃப் ஒர்க்ஸ் இன்க்ளூடிங் தி ஒர்க்ஸ் ஆஃப் மை illustrious father Brahmashri T.S. Balakrishna Sastrigal, my maternal uncle Srivatsa J.S. Jairam Sharma, இவர்களுடைய இந்த பதிவுகளில் இருந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஏதோ ஒரு பீனிங் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு கேப்சூல் வடிவத்துல இனிமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன், probably every week. So அதுல வந்து you will get an idea. ஓ இப்படி ஒண்ணு இருக்கா, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு முன்னாடியே பார்த்திருந்தா கூட உங்களுடைய மைண்டை நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பதிவுல முதல்ல எடுத்துக்க போறது மகாபெரிவா மணிமண்டபம் அட் ஓரிருக்கை. மண்டபம் கட்டிந்த போதே எடுத்த படம். சோ நீங்க நிறைய பாத்தீங்கன்னா அந்த எப்படி செதுக்குறாங்க, எப்படி வந்து பாலிஷ் போடுறாங்க, இதெல்லாமே அந்த மாதிரி விவரங்கள் வரும். அதுல ஃபர்ஸ்ட் 5 minutes தான் கொடுத்துருக்கேன். இதுல ஓப்பனிங்ல வந்து ஏஸ் மியூசிஷியன் ரமேஷ் விநாயகம் அவர்கள் மியூசிக்ல ஸ்ரீராம் பார்சாதி பாடிய ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர அந்த பாட்டும் அதோட சேர்ந்து ரமேஷ் விநாயகமே சொன்ன ஸ்லோகங்களும் சேர்ந்து அதற்கு வந்து எங்க எடிட்டர் வி கிருஷ்ணகுமார் அற்புதமாக மகாபிரியாவுடைய பல தோற்றங்களை அதுல ரொம்ப அழகா இயற்கை எழிலோட காமிச்சிருப்பார். இதுல முக்கியமா இந்த மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ்ல ஆர் வெஞ்சர்ஸ்ல ஒரு காமனாலிட்டி, நான் வந்து கிரேசி மோகன் இருக்குமோ மோகன் இந்த மாதிரி நான் ஒண்ணு பண்ண போறேன், ஓபனிங்ல நீ வந்து ஒரு வெண்பா எழுதி கூடன்னு சொன்னார். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ஓப்பனிங்ல மோகனுடைய வெண்பாவோடு தான் ஆரம்பிக்கும். இப்ப நீங்க பார்க்க போற மகாபெரிவா மணிமண்டபம் ஓரிருக்கை இந்த தொகுப்புல கூட மோகன் வரைந்த மகாபெரிவா படம், அதற்கு மோகன் எழுதிய மகாபெரிவாவை பற்றிய வெண்பா, இவைகளுடன் இந்த பதிவு ஆரம்பமாகிறது. அரியவா காப்பில் அரணவா சேர்ப்பில் குறியவா அன்பே கடவுள் பெரியவா பட்டு தரியவா விட்டு வரியவா கட்டும் கதறவா கட்டு. Have you seen God? हर हर शंकर जय जय शंकर, 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 हर हर शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर,
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர. Yes, indeed. I have seen Paramacharya. காஞ்சி காமகோட்டி குருநாதா, God's abode. Our heart. Isn't heart a temple? This devotee built a temple for his only God, Paramacharya, in his heart. His Hridayalayam will soon be a reality, to become an Alayam, Karunalayam. சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் செங்கருணை இருவிழி மலரும் செங்கருணை இருவிழி மலரும் பார்வேந்தர் பணிந்திடு பதமும் பார்வேந்தர் பணிந்திடு பதமும் துயர் வேதனை தீரருட்கரமும் துயர் வேதனை தீரருட்கரமும் ஜெயமேந்திடும் எம் குருநாத ஜெயமேந்திடும் எம் குருநாத சந்திரசேகர சத்குருநாத சத்குருநாத சந்திரசேகர சத்குருநாத ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. The Jyoti that descended on the earth from the Garbhalayam of Srimati Mahalakshmi Ammal in Anusha Nakshatram as the very embodiment of Parameshwara cast its magnificence for 100 long years. For all the shower of its karunya on the human well-being, which enhanced the splendor of all human efforts to divine heights, this Mani Mandapam is a small token of gratitude, as fitting as Chora Kingdom's consecration of Brihadishwara Temple in Tanjavur and Pallava Kingdom's Ekambareshwara Temple in Kanchi. The spark of this thought, of course, did not occur to a king, but to a humble yet noble devotee of Mahaperiyava, Sri V. Venkatrama Iyer, fondly known as Pradosham Mama. பார்த்து ரசித்தீர்களா? அதுல பாருங்க, இவ்வளவு பெரிய மணிமண்டபம் அப்படின்ற தாட் ஒரு பெரிய ராஜாக்கு வரல. சாதாரண ஒரு பக்தர், மகாபெரிவாவோட பக்தர், பிரதோஷம் மாமான்னு சொல்லுவான் அந்த வெங்கட்ராமன். இவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மகாபெரிவா நடந்து போன பாதையில இவர் அங்கப்பிரதட்சணம் பண்ணிட்டே போவாராம். அப்படி ஒரு பக்தர். அவருக்கு தோன்ற ஐடியா தான் மகாபெரிவா அதை கிறிஸ்டலைஸ் பண்ணிண்டா அது ஒரு மணிமண்டபமாக. இதே மாதிரி இன்னொரு பதிவு அடுத்த வாரம் வரை இருக்கிறது. ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் கிவ் யுவர் ஒப்பீனியன். நமஸ்காரம், சுபதினம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் ராஜ்யம் வக்படுத்பல்ய கருமஸ்மரணாத் பவேத்.